வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொமோ ஒன்றில் பார்த்துருப்பீங்க முத்துவோட ரியாக்ஷனை பற்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, தீபக் தான் இன்றைக்கி வந்து வெளியே போக போகிறாரு. அதை பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் தெரில. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அருண் வந்து வெளியே போயிருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தீபக். பட் இந்த பவித்ரா வந்து ஏன் இன்னும் வெளியவே அனுப்பலை அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போல், நான் வந்து தான் நீ வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ஷனை பார்க்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சரி, நம்ம தான் போவோம்னு நினச்சோம், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே தெரியும் பவித்ரா தான் லீஸ்ட் ஓட்லேயே இருக்காங்க, அவங்க பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான பர்ஃபார்ம் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் தீபக்கை விட பர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் இருந்து தீபக் அவர்கள் வந்து தன்னோட முழு எஃபர்ட்டை, அவருக்கு வயசானாலுமே முழு எஃபர்ட்டை போட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் 5க்கு வந்து டிசர்வான கேரக்டர் தான். பட் ஏன் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. சொல்லப்போனால் விஜய் சேதுபதி அவர்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கலன்னு தான் சொல்லணும். சேனல்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தோம், இல்லை வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்ஃபேர்னு சொல்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சு இது வந்து அன்ஃபேர் ஒரு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுமே அருணுமே அன்ஃபேர் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பவித்ரா, விஜய், விஷால் இவங்க 2 பேருமே வெளியே போயிருந்தால் மக்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனால் விஜய் டிவி வந்து உல்ட்டாவாக பண்ணி வச்சுருக்காங்க. எது எப்படியோ இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் ப்ரூஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.